யானைகளிலிருந்து விழக்கூடிய மதநீரானது வேங்கை மரத்தின் பூவை போன்று வாசனையுடையதாக இருக்கும். குலக்கொடி மாதர்வாய் குலப்பெண்கள் அவருடைய வாய் மனமானது தாமரை பூவை போன்று இருக்கும். ஆம்பல் குமுதம் குமுதம் நாறு ஆம்பல் மலர் போல. குமுதம்னாலே தாமரை தான். தாமரை தான் குமுதம்னா தாமரை. ஆமா, தாமரை அல்லி. குமுதம்ங்கிறதுக்கு அவன் போடுற படம் அல்லி தான் போடுறான். அல்லி ஆம்பல் போடுறாங்க. ஆம்பல்ங்கிறது தாமரை வேற மலர். இல்ல, குமுதத்துக்கு குமுதவா எப்படின்னு சொன்னா சாதாரணமா தாமரைன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ஸ்மெல் வித்தியாசம் நமக்கு தெரியல. பாத்துக்க. கலக்கடை கணிப்பரும் கணிப்பு அரும் எண்ண முடியாத கதிர்கள் தோன்றும் நாருவ மலர்கடி நாருவ மகளிர் கூந்தலே. மகளிர் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்லிட்டார். மலர்களினால் அடுத்த பாட்டு. கோவை இந்நகரோடு ஒன் குறிக்கலா தவத்தேவர் தன் நகரியை சப்புகின்றது என் யாவையும் வழங்கிட இகலி வழங்கு இடத்து இகலி இந்நகர் ஆவணங்கள் கண்ட பின் அழகை தோற்றது. அழகை தோற்றது. பாஞ்சாலி சபதத்துல பாரதி எழுத சிவனுடைய நண்பன் என்பார், வடதிசைக்கு அதிபதி அழகேசன் என்பார், அவனுடைய பெருஞ்செல்வம் இவர் ஆவணந்தோறும் புகுந்திருப்பதுவால். இங்கேன்னு வந்த வார்த்தை, இங்கேன்னு வந்தது. அது ஆவணம்னா ட்ரெஷரி அர்த்தமா? டாக்குமெண்ட். இன் ஈச் அண்ட் எவரி டாக்குமெண்ட். இல்ல இந்த இடத்துல கடை வீதின்னு தான் இல்ல ஆவணம். இந்த இடத்துல ஆவணம்ன்றதுக்கு டாக்குமெண்ட்னு அர்த்தம். ஆவணம் ஆவரணம் இது கடை. ஒரு நிமிஷம் நான் சொல்றத சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. நான் இங்க பேசல, அங்க பேசிட்டு இருக்கு பாரதி. அதாவது சிவனுடைய நண்பர் என்றார், வடதிசைக்கு அதிபதி அழகேசன் என்றார். அழகேசன் சொன்னா குபேரன். அவனுடைய பட்டணம் தான் அழகாபுரி. அழகேசனுடைய பட்டணம் அழகாபுரி. அழகை அப்படின்னு சொல்றது அதுதான் குபேரப்பட்டினம். அவனுடைய பெருஞ்செல்வம் சிவனுடைய நண்பன்பா வடதிசைக்கு அதிபதி அழகேசன் என்பா. அவனுடைய பெருஞ்செல்வம் இவர் ஆவணந்தோறும் புகுந்து இருப்பது. You can find that amount in every of their, each and every of them, every single document of theirs. அது எங்கேன்னு வந்ததுன்னா இங்கேன்னு வந்த கோவை இந்நகரோடு எண் குறிக்கலா தவ தேவர் நகரியை சப்புகின்றது என். அவங்கள பத்தி என்ன சொல்றது? அழகாபுரியை பத்தி என்ன சொல்றது? சாரி, தேவர் நகரத்தை சொல்ல எங்க இருக்கு? யாவையும் வழங்கிடத்து இகலி எல்லாவற்றையும் கொடுப்பதில் இந்நகர் ஆவணம் கண்டது. இங்க என்ன சொல்றார்? இந்த நகருடைய பட்டணத்தை கடைவீதியை பார்க்கிறது. ஆவணம் கண்டபின் கடைவீதியை கண்டபின் அந்த குபேரப்பட்டினமே தோற்று போனது. அதிர்கழல் ஒலிப்பன அயில் இமைப்பன கதிர்மணி அணி வெயில் கால்வ மான்மதம் முகிர்வுற கமழ்வன முத்தம் மின்னுவ மதுகரம் இசைப்பன மைந்தர் ஈட்டம். மைந்தர் ஈட்டம் சொன்னா மக்கள் கூட்டம். அதிர்கழல் ஒலிப்பன, அதிர்கழல்களை ஒலிக்கின்ற மக்கள் கூட்டம், அதாவது இளைஞர்களோட கூட்டம். அயில் இமைப்பன அந்த ஈட்டியினுடைய கையில வேல் வச்சிருக்காங்க. கதிர்மணி அணி வெயில் கால்வ அவர்கள் அணிந்திருக்கின்ற மணி சூரியனை போல வருவார்கள். மாமதம் முதிர்வுற கமழ்வன கத்தூரி. மாமதம்னு சொன்னா கத்தூரின்னு. கமழ்வன
முத்தம் என்னுவ மதுகரம். மதுகரம்னா இங்கே வண்டு, மதுவை உறிஞ்சுகின்ற கருத்து உடைய மதுகரம். மைந்த வீட்டார் மைந்த இளைஞர் கூட்டத்தில் என்னென்ன வளையொலி, வயிறொலி, மகர வீணையின் கிளையொலி, முழவொலி, கிண்ணறத்து ஒலி, துளையொலி, பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளையொலி, கடலொலி, மெல்லிய விம்முமை. அந்த நகரத்தில் என்னென்ன ஒலியெல்லாம் எழுந்து கடலோசையை அமுக்குகின்றன அப்படின்னா வளை ஒலி தெரியும், வயிறொலி ஊது கொம்புகளால் ஊதுகின்ற, மகர வீணை இனம், மகர வீணைங்கிற அந்த ஜானர் சொல்றீங்களே அந்த கிளை ஒலி, முழவு, முழவுன்னு சொன்ன மத்தளமருடைய மிருதங்கம் ஒலி, கிண்ணறத்தொலி. இது கிண்ணறங்கிறது என்ன வகையான வாத்தியங்கிறது நமக்கு தெரியல. துளை ஒலி, ஃப்ளூட். பல்லியம், இயம்னாக்க இன்ஸ்ட்ருமெண்ட் அர்த்தம், இன்னிசையை ஏற்படுத்துகின்ற இது எல்லாமே இயம். பல் இயம் பல வகைப்பட்ட. ஆர்கஸ்ட்ரேஷனே நம்ம ஊர்ல கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஆர்கஸ்ட்ரேஷன் கான்செப்டே கிடையாது. பல்லியம் துவைப்ப அப்படிங்கிறது சொல்லும்போது எங்கேருந்து போகிறது? ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்குதான் செய்யுது. அந்த ஒலியின் சுமை, the weight of that sound, சும்மை சும்மைன்னு சொல்ல, சும்மை விளக்கின்ற ஒலி, கடல் ஒலி மெலிய விம்மு. கடலோட அலைவலி, கடலுடைய ஓசையை அமுக்குறது. ஓயாத கடலொலியே தோற்கடிக்கிற கடலொலியே ரொம்ப கம்மியா தான் சொல்றேன். அலைவலிங்கிறது ரொம்ப அலை யோசைங்கிறது வந்து பக்கத்துல போய் நின்று பாத்தீங்கன்னா அந்த சிட்டி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு கேட்கறது இல்லை. அலை ஓசை நீங்க நான் ஒரு காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அடையார் பக்கம்லாம் போயிருக்கேன். அடையார்ல கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டருக்கு அண்ணன் நிற்கன் 40 வருஷத்துக்கு முன்னால். என்னென்ன மண்டபங்கள் அங்க இருக்கு? மன்னவர் தருதிரை, மன்னவர் தருதிரை அளக்கும் மண்டபம், அன்னம் மென் நடையவர் ஆடு மண்டபம், உண்ண அரும் அருமறை ஓது மண்டபம், பண்ண அருங்கலை தெரி பட்டி மண்டபம். பட்டி மண்டபம் பாட்டு தெளிவா புரியுது. ஒரு பாட்டு தெளிவா புரியுது, நடக்கவே தேவையில்லை. மன்னர் தருதிரை கப்பங்கட்டுகின்ற மன்னர்களை, மன்னர்கள் கட்டுகின்ற கப்பங்களை அளப்பதற்கு ஒரு மண்டபம். அன்னமென் அடையவர் ஆடும் மண்டபம், நடனம் ஆடுகின்ற மண்டபம். முன்னரும் எண்ணி பார்க்க முடியாத அருமறை ஓதும் மண்டபம், வேத கோஷங்கள் நிறைந்த மண்டபங்கள். பன்னரும் கலை தேறி, இந்த வைமுக பதிப்புல இருக்கிறவங்க அந்த பன்னரும் இங்கு, அந்த இங்கு தப்பா இருக்கு, மிஸ்பிரிண்டா இருக்கு, கொஞ்சம் பார்த்து. கலை தேறி பட்டி மண்டபம், கல்விக்கூடம் அப்படிங்கிறதா அதனுடைய பொருளா இருந்திருக்கு. பட்டி மண்டபம்னு சொல்றதுக்கு கல்விக்கூடம் அப்படிங்கிற பொருள் தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம பட்டி மன்றம் அப்படிங்கிறதுக்கு பட்டி மன்றம் வேற, பட்டி மண்டபம் வேறையா, இல்லை ரெண்டும் ஒரே பொருள் தானே? இல்ல, இதுல இருந்து தான் அந்த வார்த்தை இதுல இருந்து வந்து விவாதங்கள் செஞ்சிருக்காங்க. விவாத அரங்கு என்ன ஒரு இதே மாதிரி கம்பன் விழாவில் தான் பட்டி மன்றம்னா வேற, பட்டி மண்டபம்னா வேறன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1/2 மணி நேரம் விளக்கி நின்றாரு. அதுக்காக கேட்குறேன். பட்டினா நாயின்னு ஒரு அர்த்தம், நாய் வளர்க்குறது. இது எல்லாமே வந்து ஒரே மண்டபமா? இல்ல வேற வேற. அந்த ஊர்ல காட்சி எது? இஸ் ஜஸ்ட் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், அடுத்து வரது தியேட்டர். ஒரு கேமரா அப்படி திருப்பிண்டே போறான். என்னென்ன டைப் ஆஃப் ஒலிகள், என்னென்ன டைப் ஆஃப் அந்த மாதிரி. இல்லை, இது நம்ம இப்படி பிரித்து படிக்கும்போது நமக்கு ஒரு ஹோல் பிக்சர் தெரியாது. மொத்தமாக அந்த நகரப்படலத்தை முழுக்க படித்து பார்த்தா அதை விட முழுமையாக ஒரு நகரத்தை வந்து வர்ணிக்கும். எல்லா மூளை முழுக்க செவியில் ஆரம்பித்து கண்ணு வாய் எல்லா புலன்களுடைய விஷயமும் கலந்துருக்கும்.
இரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரண தெருவினில் சிறியன தேசைகள். இதை விட என்ன சொல்றது? இரவியில் ஒளியுள்ள மணிகள் சூரியனை போல வீசுகின்ற தோரணத்தை உடைய தெருக்களை விடவும் திசைகள் சிறியவை. சேன் விலங்கு தூரத்திலே சேன்மையின் அண்மை சேன்மை தூரத்தில் இருக்கிற அருவியில் பெரியன ஆனை தானங்களா யானையின் மதப்பெருக்கு யானையின் மதப்பெருக்கு அருவியோட பெருசா இருக்கும் யானைகளுடைய மதநீர். பறவையில் பெரியன கடலை விடவும் பெரியது புறவி பந்தியே குதிரைகளின் வரிசையே. புறவி பந்தி ரொம்ப அழகா வார்த்தை. பந்தியில் படைகளை செலுத்தி அவை சிந்துதல் கண்டு நாம் இருந்து தெம்புதல் மந்திரம் அன்று நம் வலியெல்லாம் உந்துதல் கண். கும்பகர்ணனோட அறிவுரை பந்தி பந்தியா அனுப்ப ஒன்னா அனுப்பு அப்படின்னா பந்தினா ஒரு வரிசைன்னு அர்த்தம். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு பக்தி தமிழ் வழி. அதனால தான் சொல்கிறேன், தமிழில் நம்ம சொல்லும் பொழுது நிறைய அந்த சம்ஸ்கிருத ஒலியிலேருந்து மாறக்கூடிய இடங்கள் நிறைய உண்டு. நம்ம வந்து கோபால் சொல்லுவோம், கோபாலாக்கி அதை அதுக்கு சில பேர் அதை கோபாலாக்கி கோபால் காணாம போயிடும். கோவலன்னு இருக்கு திவ்யபிரபன் கொண்டால் வண்ணனாய் கோவலனை கோவலனுக்கு அதுதான் அர்த்தம், அதுதான் பொருள். மன்னர் கடலோடு மாறு கொள்வன மறுபடியும் சூளிகை மழைமுகில் தொடக்கும் தோரணம் வித்தியாசங்கள்லாம் எனக்கு சரியா தெரியறது இல்லை, கொஞ்சம் பார்க்கணும். தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்வு வாளிகள் அன்னவை மலர்வ வான்முகம் வாளிகள் அன்னவை. அவருடைய பார்வை வந்து சூளிகைங்கிறது மாளிகையினுடைய மேல இருக்கிற விதானத்துக்கு சூளிகைன்னு, மாளிகையோட விதானத்துக்கு சூளிகை. சூளிகையும் பணத்தார பாட்டில் சூளிகைங்கிற வார்த்தை நம்ம சொன்னால் சூளிகைனா மாளிகைக்கு மேலே இருக்கிற மாடம் சூளிகை. சூளிகை மழை முகில் தொடக்கும் தோரணம். அது போய் மழை அங்கே வந்து மேகம் வந்து தங்கும் அவங்களுடைய சூளிகை. அந்த மாதிரி உள்ள வீடுகளில், அப்படிப்பட்ட வீடுகளில் மலர்கின்ற மகளிர்களின் வாழ் முகம், ஒளி பொருந்திய முகம், முகத்தின் கண்களிலிருந்து வருகின்ற வரவழைச்சிக்கணும் அந்த வாத்தியம் வருகின்ற வாளிகள் அல்லது அந்த பார்வையானது அம்புகளை போல மலர்வர். மற்றவை யாழிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவை. மற்றவை இல்லை, அவை அந்த பார்வையான அம்புகள் எங்கே போய் தைக்கின்றன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நிறம்ங்கிறதுக்கு மார்பு அப்படிங்கிற போகும். நிறம் அதாவது இதுக்கு வந்து எங்க ரூல் இருக்குன்னு பார்த்து நிறம் அப்படிங்கிறதுக்கு மேனின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த மேனியை வந்து ஆகு பெயரா கொண்டுதான் இந்த மார்புங்கிறத வரவேற்க முடியும். நிறத்துக்கு மார்பு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொருத்தமாவது அவரோட பார்வை தைக்கும் இடம் சிங்கங்களை யாழிகள் சிங்கத்தை போன்ற ஆடவர்களுடைய மார்பிலே தைக்கின்றன. அத இதுல மிதலை படத்துல 2 பேரும் பார்க்கும்போது அதை தான் பார்க்க போறோம். இந்த சூலிகை வந்து திருவிளையாடல் படத்துலயும் ஒரு இது வந்து ஞாபகம் வச்சு தேடினேன். சிறிது மூரலும் வயர்வை திருமுக தரும்ப குறுகி யாவனன் சித்திர கூட நாற்சந்தி மருகு சூலிகை விபரிகை மாளிகை வாயில் அருகு சூழ்நிறை அருகு சூழ்நிறை தெற்றியுடன் துரும் அடைந்து. இது திருவிளையாடல் படம் எங்க படிச்ச மாதிரி ஞாபகம். மன்னவர் கடலோடு மாறு கொள்வன பொன்னணி தேரல்.
பொன் அணிந்த தேர்களுடைய ஒலி எதோடு மாறுகொள்வன, எதை எதிர்கொள்கின்றன, எதை ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொன்னா மன்னவர் கடலோடு. மன்னர்களுடைய காலில் வீரக்கடல் அணிஞ்சிருக்காங்களே, அந்த வீரக்கடல்ல இருந்து எழுகின்ற ஒலியும் தேரிலிருந்து எழுகின்ற ஒலியும் மாறுகொள்கின்றன. கழல்னாக்க முடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குழல், கழல்னா ஆண்கள் அணியக்கூடிய ஒரு பாத ஆபரணம். சிலம்பு சொல்றோமே அந்த மாதிரி வீரக்கழல்னு சொல்றோமே. இப்ப கடவுளுடைய கழல் பணிவோம் சொல்றோம்ல, அது ஆகுபெயரா பாதத்தை குறிக்கும். கழல்ங்கிறது அந்த ஆபரணம். கழல் போற்றி மன்னவர் கழலோடு மாறு, கழல் போற்றி மன்னவர் கழலோடு மாறுகொள்வன பொன்னணி தேரொலி புறவித்தார் ஒலி குதிரைகள் பூண்டிருக்கின்ற கிண்கிணியின் ஓசை. பொன்னணி தேரொலி மறுபடியும் இந்த மாறுகொள்வனா கொண்டு கூட்டிக்கணும். பொன்னணி தேரொலி மாறுகொள்வன புறவை தாரொலி இன்னகை அவர் சிலம்பு ஏங்க ஏங்குவ கண்ணிய குடைதுறை கமல அன்னமே. சிலம்பு ஏங்க அப்படின்னு சொன்னா சிலம்பு ஒலிக்கேன்னு அர்த்தம். சிலம்ப ஏங்குவ ஏங்குவ தாமரையிலே தங்கி இருக்கின்ற அன்னப்பறவைகள். கண்ணியர் குடை, குடைனா குளித்த குடை, கண்ணியர் குடை துறை ஆற்று துறையிலே இருக்கின்ற தாமரையிலே வீற்றிருக்கின்ற அன்னங்கள் சப்திக்கின்றன. எந்த மாதிரி? அவர் சிலம்பு ஏங்க ஏங்குங்க. ஆண்கள் நடந்து போறது குதிரை சத்தம் மாதிரி இருக்கு, பெண்கள் சிரிச்சு பேசுறது அன்னங்களுடைய சத்தம் மாதிரி. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கு பொழுது எப்படி போறது, இந்த ஊர்ல சில பேருக்கு எப்படி போறது, சில பேருக்கு எப்படி போறதுன்னு சொல்லுங்க. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். ஊடவும் நகர மாந்தரின் பொழுதுபோக்கு. எளிமையான ஊடவும் கூடவும் உயிரின் இன்னிசை பாடவும் விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும் அகன் புனலாடி அம்மலர் சூடவும் பொழுதுபோம் சிலருக்கு அத்தொல்ல. கூடவும் கூடவும் சிம்பிள். உயிரின் இன்னிசை, உயிரை தோய்கின்ற உயிரில் தோய்கின்ற இன்னிசை பாடவும் விரலியர் பாடம் சொன்னேனே. விரலம் விரலின்னு உண்டு, பானம் பாணின்னு உண்டு. பாடம் பாடல் கேட்கவும் ஆடவும் அகன்ற புனல் ஆடி அம்மலர் சூடவும் பொழுது போகும் சிலருக்கு அந்நகரமே. அத்தொன்னகரத்தில் சில பேருக்கு இப்படி பொழுது போகும். இந்த பொழுதுபோக்குங்கிற சொல்லி இதுல இருந்து தான் வந்திருக்கும். பழந்தமிழ்ல வேற எங்கேயும் அந்த சொல்லி இல்லையா? பொழுதுபோக்கு அப்படிங்கறத நான் வேற எதுவும் இல்லை. இப்போ என்டர்டைன்மெண்ட்ங்கிறதுக்கு நம்ம பொழுதுபோக்குங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். இதுல இருந்து தான் வந்து கம்பராமாயணத்துல இருந்து வந்து அதுக்கு முன்னால எதுவும் பயன்படுத்துறேன். I want to reserve my ஏன்னா இதுல பொழுதுபோக்குங்கிற சொல் 4 பாட்டுல வருது. இல்ல, அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த திறத்துல யோசிச்சது. முழங்கு தின் கடகரி மொயம்பின் ஊரவும் எழும் புறத்து இவுளியோடு இரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும் பொழுதுபோம் சிலருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்சோ. இங்க யானையோட யானை மோர விட்டு முழங்கு தின் கடகரி மொயம்பின் ஊரவும். இல்ல யானை மேலே ஏறது. ஆமா, பிளவுகின்ற வலிய மத ஏறி செலுத்துவதாலும் எழுங்குறத்து இவுளியோடு இரதம் ஏறவும் குதிரைகளோடு ரதத்தில் ஏறவும் பழங்கனோடு பழங்கன்னாக்க வறுமைன்னு அர்த்தம். பழங்கனோடு இறந்தவர். இதுதான் நீங்க குறிச்சுக்க வேண்டியது. பழங்கன் பழங்கன் அப்படின்னா தரித்திரம், இறமை, வறுமை. வறுமையோடு இறந்தவர் பிச்சை கேட்கிறவங்க வழங்கவும் ஜீதர வழங்கவும். சில பேருக்கு இப்படி பொழுது கரியோடு கரி எதிர் பொருத்தி
கைப்படை வரிசிலை முதலிய வழங்கி வால் உழை புறவியில் பொருவில் செண்டாடி போர்க்கலை தெரிதலில் பொழுதுபோம் சிலருக்கு அச்சேனர். சேன் அகன்ற நகரமானது கரியோடு கரி எதிர்ப்பு, யானையோட யானை மோத விட்டு கைப்படை வாழ் வரிசிலை முதலிய வழங்கி வால் உழைப்புறவி. வால்னு சொன்னா தெரியும், உழைங்கிறது பிடரி மயிரை போட்டு உறவினுடைய பிடரி மயிருக்கு உழைன்னு. வால் உழை புறவியில் பொருவில் செண்டாடி. செண்டாடுதல் சொன்னா வையாடி வருதுன்னு சொல்றது ஒன்றும் இல்லை, குதிரையில சவாரி வருது. தெரிதல் போர்க்கலை தெரிதல். சில பேர் பொழுதுபோக்கா போர்க்கலை ஆர்மி ஹேஸ் டு டூ இட்ஸ் எக்ஸசைஸ் அது செஞ்சுட்டு இருக்கு. அப்படி சில பேருக்கு பொழுதுபோயிட்டு இருக்கு. நந்தன வனத்தல் அல்லர் கோயில் நான் ரொம்ப படிக்கிறேன். நந்தன வனத்து அல்லர் கோயில் நவி போல் வந்து இளையவரோடு வாவி ஆடி வாய் செந்துவர் அழிதர தேரல் மாந்தி சூது உந்தலில் பொழுதுபோம் சிலர்க்கு அவ்வொழி நகர். நவியை போன்ற கண்ணாள் ஞான சுந்தரி பாஞ்சாலி எவ்வகை உருவம் என்றே ஏன் தேங்கினாள் இறக்கை கோர்த்தான். நவின்னு சொன்னா அது ஞாபகம் இல்ல. நவ்வி வீழ்ந்தன நாடக மயில் துயின்றென்ன. நவ்வி எப்படின்னா மான். நவ்வியை போன்ற கண்ணாள் ஞான சுந்தரி பாஞ்சாலி மான். நவீன இளமான். நந்தன வனத்து அலர் கொய்து நவி போல் வந்து இளையவரோடு பாவியாடி. இது பெண்கள். நவி போல் வந்திருப்பது பெண்கள். வந்து இளையவரோடு பாவியாடி குளங்களில் இறங்கி குளித்து வாய் செந்துவர் பவளம் அழிதர தேரல் மாந்தி மதுவை அருந்தி. தேரல் பருகுதல் சிப் ஏற்கனவே பார்த்தோம் பாடல. மாந்துதல் அப்படிங்கிறது வாரி நரவம் மாந்தி. அப்போ சிப்புக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்? இது வந்து நிறைய குடிக்கிறது நிறைய குடி வாரி குடிக்கிறது. வேற என்ன என்ன வார்த்தை ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. அதுதான் தானா வந்தா அது பாட்டுக்கு வந்துருக்கோம். சூது தூது உந்தலி. அவங்க வந்து ஊடல்ல கோவிச்சுட்டு போன கணவனுக்கு தூது விட்டு அனுப்பிச்சு. ஓ, இதுல சூது உந்தலின்னு போட்டுருக்கோம். கேம்பிளிங் சூது உந்தலின்னு போட்டு இதுல இந்த பதிப்பு இதுல தூது உந்தலி. மர்ரிய ராஜன் பதிப்புல சூது உந்தலின் பொழுதுபோம் சிலர். இது தூது உந்தலில் பொழுதுபோல். இது வந்து அந்த இதுக்கு அப்படியே பொருத்தமா இருக்கு. இந்த பெண்களுடைய மொத்தமாவே இது ஃபேமிலி லைஃப் உள்ள வருது. அதுக்குள்ள போகுது. நானா விதமா இதனுடைய சந்தம் கொஞ்சம் வேற வேறு அப்படின்ட்டுலாம் சில புஸ்தகங்களை கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல. இந்த ஒரு பாட்டை நான் படிக்கிறேன். அடுத்த பாட்டை நானா விதமா நளிமாதிர வீதி ஓடி மீனாறு வேலை புனல் வெண்முகில் உண்ணுமா போல் ஆனாத மாடத்திடையாடு கொடிகள் நீ போய் வானாறு நன்னி புனல் வற்றிட நக்கும் அண்ணோ. நானா விதமா நளிமாதிர வீதியோடி வீதியோடி தான தான வரணும். அதாவது ரெண்டு மாச்சு. மீனாறு வேலை புனல் வெண்முகில் உண்ணுமா போல் ஆனாத மாட திடையாடு கொடிக்கண் மீ போய் வானாறு நன்னி புனல் வற்றிட நக்கும் அண்ணம். வெண்ணிற உள்ள மேகங்கள் நனி மாதிரம். மாதிரம்னு சொன்னா மாதிரம் எவையும் நோக்கான் வடநகர் வடநகர் தன்னை நோக்கான். சீதையை நோக்கிய அதுல வரும். இந்த இதுல கும்பகர்ண படம் ஆரம்பமா தான் இருக்கு. முதல் போர் புரிஞ்சவன் திரும்பி போறானே வெக்கப்பட்டு போறான். அதுல தான் ஆரம்பிக்கிறான். மாதிரம் எவையும் நோக்கான் சீதையின் வதனம் நோக்கி பூதலம் என்னும் நங்கையை நோக்கி போகின்றான் அப்படின்னு இன்னும் வந்து அது மறுபடியும் எனக்கு மைண்ட் அங்கே போயிடும். மாதிரம்னா திசை தானே. மாதிரம் திசை.
இப்போ இதுக்கு அர்த்தத்தை பார்க்கும்போது நளி மாதிரம் பெரிய ஆகாயம். இங்க வந்து மாதிரத்துக்கு ஆகாய மார்க்கம்னு சொல்லுவோம். இல்ல திசை கொன்றாக ஓடும் வீதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நளி மாதிர வீதி, நளி மாதிரம் வீதி நானா விதமா ஓடி பெரிய ஆகாய மார்க்கத்திலே பல வகைகளாக விரைந்து சென்று மீன் நாடு வேலை மீன்கள் விளங்குகின்ற கடலின் நீரை வெண்ணிற மேகங்கள் பருகுவது போல ஆனாத அழிவில்லாத மாடத்தில் அந்த மாளிகையின் மேல் அசைகின்ற துகிர் கொடிகள் மேலே சென்று வானாடு ஆகாய கங்கையில போய் நீரை அள்ளிக்கொள்ளும். தமது சீலையான நுனியாக நாவினால அதை மாறிக்கொள்ளும். அதாவது வெண்மேகம் வந்து வெண்மேகம் பலவிதமா வானத்துல ஓடி கடல் நீரை பருகிற மாதிரி இந்த கொடிகள் ஆகாய கங்கையினுடைய நீரை பருகு. வந்தோரணங்கள் புனர்வாயிலும் வானின் உம்பர் சென்றோங்கி மேலோர் இடம் இல்லென செம்பன் இஞ்சி குன்றோங்கு தோழர் குணம் கூட்டி இசைக்குப்பை என ஒன்றோடு இரண்டும் உயர்ந்து ஓங்கின உம்பர் நான். ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு நான் அதை படிச்சிருக்கேன். வன் தோரணங்கள் புனர்வாயிலும் வானின் உம்பர் சென்று ஓங்கி மேலோர் இடமில் என செம்பொன் இஞ்சி குன்று ஓங்கு தோளார் குணம் கூட்டு இசை குப்பை என்ன ஒன்றோடு இரண்டும் உயர்ந்து ஓங்கின ஓங்கல் நாண. அதாவது வன் தோரணங்கள் புனர்வாயிலும் அங்கே இருக்கக்கூடிய வாயில்களிலே தோரணங்கள் கட்டி இருக்கின்ற புனர்வாயிலும் சேர்ந்த வாயிலும் வன் தோரணங்கள் கட்டி இருக்கின்ற வானின் அந்த வாயில் என்ன ஆகும்னா என்ன பண்ணுன்னா வானின் உம்பர் சென்று ஓங்கி அதுக்கு மேல ஒரு இடம் இல்லையென செம்பொன் இஞ்சி இஞ்சினா மதில்னு அர்த்தம். இந்த காம்பவுண்ட் வால் ஃபோர்ட்ரஸ் சொல்றோமே இஞ்சி செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செம்பிட்டு செய்த செம்புனா பொன்னால அது செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் அப்படிங்கிறது லங்காபுரிய குறிக்கும். இங்க வந்து செம்பொன் இஞ்சி குன்றோங்கு தோழார் இவர்கள் படைத்த புகழினுடைய குப்பையை போல குவியல் குப்பையை போல ஒன்றோடு இரண்டும் அதனோடு இதுவும் இதுக்கு மேல இடம் இல்லை அப்படின்ட்டு அந்த இஞ்சி நிற்கிறது. இந்த புகழ் குப்பையும் அப்படி ஓங்கி விண்ணை தொட்டு கொண்டு நிற்கிறது. ஒன்றோடு இரண்டும் உயர்ந்தன உம்பர்னா தேவர்கள் வெட்கப்படுமாறு இது ரெண்டும் இங்க குப்பைங்கிறது குவிந்திருக்கு. குப்பைங்கிறது இட்ஸ் நாட் ட்ராஷ். இசைங்கிறது புகழ குறிக்கும். புகழோட இசைங்கிறது இசை நக்கல் சொல்லாம விட்டேன்னா இசைங்கிறது புகழ் தான். நித்தில குப்பை அப்படின்னா பல குறைகள் வந்தது முன்னே ஒரு பாட்டுல அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து இதுல வந்து சத்திரங்கள்ல சமையல் செய்யறத சொல்லும் போது அவங்க நறுக்கி வச்ச காய்கறிகளோட குப்பை அப்படின்னு வந்தது ஒரு பாட்டுல. நீங்க படிங்க அடுத்த பாட்டு. நீங்க படிக்க இவர் படிக்கவே இல்லை ஒரு பாட்டு கூட. நீங்க படிங்க. காடும் குணமும் கடலன்ன கிடங்கும் மாதராடும் குலனும் அருவிச்சுனை குன்றும் உம்பர் வீடும் விரவும் மணப்பந்தனும் வீணை வண்டும் பாடும் பொழிலும் மலர் பல்லவ பள்ளி மன்னோ. எங்கெல்லாம் மலர்களாலும் இளந்தளிர்களாலும் படுக்கைகள் அமைந்திருக்கின்றன சொல்லுங்க. காடும் புனமும் கடலன்ன கிடங்கும் கடலை போல பறந்து விரிக்கின்ற அகழியும். அகழியில எப்படி படுக்க போட முடியும்னு கேட்க முடியாது. அகழி சார்ந்த இடம்னு எடுத்துக்கணும். மாதர் ஆடும் குளனும் மங்கையர்கள் குளிக்கின்ற காரணத்தினால அது குளம். குளிக்கின்ற காரணத்தினால அது அருவிச்சுனை குன்றும். அருவிச்சுனை குன்றும் அருவிச்சுனை குன்றும் உம்பர் வீடும்.
விரவும் மணி உம்பர் வீடும் விரவும் மேல்நிலை மாடம் உம்பர் வீடு மேல்நிலை மாடங்கள் முத்துக்களால் அமைந்துள்ள பந்தல்கள் மணிவிரவும் பந்தல் வீணை வண்டு பாடும் யாழ்சை போல வண்டுகள் இசைக்கின்ற சோலைகளிலும் மலர் பல்லவ பள்ளி அமைந்திருக்கு. இங்கெல்லாம் மலர்களாலும் தளிர்களாலும் பெட் ஆஃப் flowers and bed of petals. பள்ளி அறை தெல்வார் குழையும் தெல்வார் மலையும் திரை ஆழியும் உட்க நாளும் வல்வார் முரசும் அதில் மாநகர் வாழும் மக்கள் கல்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாரும் கொள்வார் இல்லாமை கல்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாரும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. தெல்வார் மழை திரையாழி உட்க நாளும் வல்வார் முரசம் அதிர் மாநகர் வாழும் மக்கள். தெளிவான நீரை சொரிகின்ற மேகங்கள் மழையும் திரை ஆழியும் அலைகளுடைய கடலும் கடலும் அஞ்சும்படி மழையும் கடலும் அஞ்சும்படி இதுக்கு அஞ்சி பின்வாங்குற மாதிரி முரசம் அதிர்கின்ற உட்க நாளும் வல்வார் முரசம் இந்த மழையும் கடலும் கூட அஞ்சும்படி ஒலிக்கின்ற முரசம். வல்வார் முரசம் மதுர் மாநகர் வாழும் மக்கள் அந்த நகரத்தில் வாழ்கின்ற மக்களிடத்தில் கல்வார் இல்லாமையால் திருடத்துக்கு ஆள் இல்லாதனால காவலும் இல்லை பொருள் காவல் இல்லை. கல்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை. பொதுவாக மக்கள்ங்கிறது வந்து மக்கள் மக்கள் மக்கள்னா மிருகங்கள்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. மக்களுக்கு மக்கள் தான் அர்த்தம். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள்னு சொல்லும்போது அந்த ஒரு குரலை வச்சு நம்ம பொதுப்படுத்தக்கூடாது. வைடர் ஸ்பெக்ட்ரம். கம்பலை மக்கள் கணவனை தாம் காட்ட சிலப்பதிகாரம். கல்வார் இல்லாமை பொருட்காவல் அது திருடத்துக்கு ஆள் இல்லை. there is no need for any protection. கொள்வார் இல்லாமையால் கொடுப்பார்களும் இல்லை. வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. வறுமை இல்லை. அதேதான் அடுத்த பாட்டு. இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லாது நிற்பர் பிறர் இன்மையில் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அதை வல்லர் அல்லாரும் இல்லை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதிரி. எல்லாரும் ஒரே மாதிரி சரி சமமா படிச்சிருந்தா யாரை கற்றவர்னு சொல்றீங்க? யாரும் ஒருத்தர் ஒரு பெரிய அறிஞர் மேதைன்னு சொல்லலாம், ஒருத்தர் 2 பேரும் கிடைச்சாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அப்புறம் யாரை படித்தவன்னு சொல்றது, யாரை படிக்காதன்னு சொல்றது? அதனால அங்க கற்றவர்களும் இல்லை, கல்லாதவர்களும் இல்லை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை. அவங்ககிட்ட என்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட இல்லைன்னா தானே என்கிட்ட இருக்கும். என்கிட்ட அடுத்தவங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கிறது இருந்தால் தானே அது பெருமை. அப்படி ஒன்றும் பெரிய பெருமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி. இந்த கல்வியும் செல்வத்தையும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு வர இடங்கள்ல கல்வியும் செல்வமும் வலியுறுத்திட்டு வரணும். பெண்கள் அற்பின் முதல்ல பார்த்தோம். அற்புங்கிறது விளைந்தன கால மாறியே. அற்பு அப்படிங்கிறது அன்பினோட வலித்தல் விகாரம். ஏகம் முதல் படிங்க. ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தின் பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தலைத்து அண்டு அருந்தி தர்ம மலர்ந்து கோவன் மேல் ஒன்று படுத்தது போலும் அன்றே. அதாவது விதையாக கிளம்பி பழமாக பழுகிற வரைக்கும் சொல்றாங்க. ஏக முதற் கல்வி, ஒரு வித்தானது முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வி ஆகும், எண்ணிலாத கேள்வியாகிய கிளைகளை பரப்பி
அருந்தவத்தின் சாகம் தலைத்து. இந்த இடத்துல இலை முதல் தின் த- பனை இல்ல அதான் கிளை வரணும். என்ன? அம்முதல் திண்பனை திண்பனை போக்கி. அழகிய சிறந்த வலிய கிளைகளை வளர விட்டு அருந்தவத்தின் சாகம் தழைத்து செய்வதற்கரிய தவமாகிய இலைகள் தழைத்து அன்பு அரும்பி அன்பாகிய அரும்பு தோன்றி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும். அந்த நாட்டில் என்னென்ன கேள்வி வளர்ந்தது. இல்ல கல்வி வந்து விதையிலிருந்து முளைச்சு எப்படி கனி வரைக்கும் போகுது. கனி அது வந்து போகத்தில் முடிஞ்சிருக்கு. இது பூரா அயோத்தியினுடைய லட்சணம். இது வரைக்கும் தசரத ஆண்டு கொண்டிருக்கிற இந்த லட்சணங்களாக குறிப்பிடுது. இதனால மிதிலை வரும்போது அங்கே எப்படி இருக்கிறத பார்க்கணும். இன்னும் 12 பாட்டு இருக்கு, அரசியல் பாட்டு சொல்லுவாங்க. இல்ல இது அப்புறம் படிக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நமக்கு வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது கேப் ஒன்றும் சொல்லலை. சொல்லுங்க. சொல்லியிருக்காரு. நான் ஃபோன் பண்ணேன். இன்னொரு 4 மணி நேரம் முடிச்சிடுவோமே. 15 இல்லை அவங்க மழை வேற பெய்யுது. இட் இஸ் நாட் ஃபேர். பெரிய படம் அரசியல் படம் சின்னது. அரசியல் படம் 12 பாட்டு. அதான் சொல்கிறேன். 11 பாட்டு 11 இல்ல, பாட்டு. அதை இப்ப படிக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப நிறைய படிச்சிட்டேன். சரி நிறுத்திடுவாது. அரசியல் பாட்டு 12 பாட்டு.